أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் உக்ததம் பில்லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி நமது உயிரினும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இன்னருமை சகோதரர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எனக்கு பேரிடரும் மனத்தெளிவும் எனும் தலைப்பில் உங்களிடையே சில கருத்துக்களை பகிரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட பெருமழை. அந்த பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்பும், அந்த பெருமழை என்பது வெறும் கூவத்தை மட்டும் சுத்தம் செய்யவில்லை, நிறைய மக்களுடைய உள்ளங்களில் இருந்த அழுக்குகளையும் சுத்தம் செய்திருக்கிறது என்பதும் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அப்போ இந்த பேரிடர்களை பற்றி ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையுடைய கருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சமீபத்திலே சென்னையில் பெய்த பெருமழை என்பது உண்மையிலே பெரிய மழை தான். ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்களில் பெய்யாத ஒரு பெருமழை பெய்திருக்கிறது. உண்மையிலேயே சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்லை, உண்மையிலேயே சென்னை இயல்பு நிலை பாதிக்கத்தான் செய்தது. எந்த அளவுக்குன்னா, சென்னை விமான நிலையமே செயல்படவில்லை பல நாட்களுக்கு. கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஹிந்து இதழ் முதலாக ஒரு நாள் வெளிவராமல் போனது இந்த மழையின் போது தான். 140 வருஷத்துல இதான் முதல் தடவை ஹிந்து நாளிதழ் நின்று போயிருக்கிறது. வெள்ளக்காரன் காலத்தில் கூட என்ன ஆகல, நின்று போகவில்லை. ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாமல் மழை அனைவரையும் பாதித்தது. எந்த அளவுக்குன்னா, சென்னையில் ஏசி முத்தையாலேருந்து ஏசியே பார்க்காத சுப்பையா வரைக்கும் எவ்வளோ பணம் கையில் இருந்தாலும் அந்த பணங்களால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாரையும் போலவும் எல்லோரும் சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் ஏற்பட்ட இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கும், இவ்வளவு பெரிய மழை சேதமும் அந்த தேசிய ஊடகங்கள் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அமீர்கானுடைய விஷயங்களை பேசுவதில், மோடியுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய அளவுக்கு தேசிய ஊடகங்கள் சென்னையை ஒரு மாநிலமாகவே கருதாமல், அதை பற்றி எந்த செய்தியும் இல்லாமல் தான் இருந்துச்சு. எப்ப சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுச்சோ அப்போதுதான் முதல்ல தேசிய சேனல்களில் ஏதோ தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதை பற்றி செய்தியே வந்தது. இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. சென்னைக்கு நிகராக இன்னும் சென்னையை விட அதிகமாக கடலூர் பாதிக்கப்பட்டது. ஆனால் சென்னை மாநில தலைநகரம் என்ற காரணத்தினால் சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ஊடக வெளிச்சம் எங்கே கொடுக்கப்படலன்னு கேட்டிங்கன்னா, கடலூருக்கு கொடுக்கப்படவில்லை. இதே வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்லேயோ இல்லை ஜார்க்கண்ட்லேயோ பீகார்லேயோ வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட போது தமிழக பத்திரிகையில் அது முதல் பக்க செய்தியாக வந்தது. ஒரே ஒரு குழந்தை ஆழ்துணை கிணறுல விழுந்துருச்சு, அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 14 மணி நேரம் தேசிய ஊடகங்கள் லைவா காட்டுச்சு, வேறு எந்த நிகழ்ச்சியும் காட்டாம. ஒரே ஒரு குழந்தைய கிணற்றில் இருந்து வெளியெடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியை. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியும் அந்த அளவுக்கு என்ன இல்லை, கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த மழையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, பில்லியன் கணக்கில் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில பணத்தை கொட்டியும் கூவம் சுத்தமாகவில்லை. ஆனா இந்த மழை கூவத்தை சுத்தம் செய்து விட்டது. அப்ப அவ்வளவு பில்லியன் போட்டு அவ்வளவு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அத்துணை திட்டங்களும் சுத்தம் செய்ய முடியாததை
இறைவனுடைய பெரிய நிகமத்து வந்து சுத்தமாக தொடச்சிருச்சு கூவத்தை, தெளிவாயிடுச்சு. இப்போதான் கூவம் வந்து ஒரு ஆறு மாதிரியாகவே தெரிகிறது. அது மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு பெரிய டைம் எடுக்காது என்பது வேற விஷயம். அப்ப இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமழையினால் ஏற்பட்ட சேதத்தை நீக்கக்கூடிய நிவாரணப் பணியை பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ், முஸ்லீம் சமூகத்தினுடைய பங்களிப்பு என்பது நாம பாராட்ட தேவையில்லை, இந்துக்கள் பாராட்ட தேவையில்லை. இஸ்லாத்தை விமர்சிப்பதையே இலக்காக வைத்திருக்கக்கூடிய இந்துத்துவ இயக்கங்களாலேயே மறைக்க முடியாத அளவுக்கு, அவர்கள் வாயாலேயே பாராட்ட வேண்டிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய பணி என்பது, முஸ்லீம்களுடைய நிவாரண பணிகள் என்பது மிக பிரம்மாண்டமானது. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. எப்படி குஷ்வந்த் சிங் சொன்னதை போல சுதந்திர போராட்டத்தில், இந்தியாவை விடுதலை செய்வதற்கான சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமான பங்களிப்பை அளித்தது முஸ்லீம் சமூகம். அதே போல இந்த வெள்ள நிவாரண பணிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் தேசியத்துக்கு குத்தகைதாரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாரையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இன்னும் கேட்டால் வேட்டியை மடிச்சு கட்ட தெரியாத நிறைய தேசிய தலைவர்கள் முஸ்லீம் அமைப்புகளுடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் ஏற்படுத்திய வினைக்கு பகரமாக ஏதாவது போஸாவது கொடுக்கணுமேங்கிறதுக்காக எல்லாம் முடிஞ்சு 20 நாள் கழிச்சாவது என்ன பண்றான், வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்கவாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை முஸ்லீம் அமைப்புகள் ஏற்படுத்தியது. நீங்க சென்னையை சுத்தி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும், எந்த ஏரியாவை எடுத்து பார்த்தாலும் முஸ்லீம் தொண்டர்கள் இருப்பார்கள், முஸ்லீம் தன்னார்வலர்கள் இருப்பார்கள், முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைவர்கள் இருந்தார்கள். எந்த ஜமாத்தையும் குறை சொல்ல முடியாது. எல்லா ஜமாத்துகளும் போட்டி போட்டு கொண்டு செய்தார்கள். குறிப்பாக நம்ம வந்து அந்த மனித ஏணி அமைத்ததாக இருக்கலாம், இல்ல காணாமல் போன நகை கிடைத்த விஷயமாக இருக்கலாம், இல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றியதற்காக தன்னுடைய பெண் குழந்தைக்கு யூனிஸ் என்று பெயர் வைத்த சம்பவமாக இருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மிகச் சிறப்பான பணியை செய்தார்கள். ஏன் எந்த அளவுக்குன்னா, எப்போதும் இயக்கங்களை குறை சொல்லியே பழக்கப்பட்ட மக்கா மஸ்ஜித் இமாம் அவர் அதையே பதிவு செய்கிறார். சம்சுதீன் காசிமி கூட நான் முதல் முறையாக இயக்கங்களை மனந்திருந்து பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு மிக பெரும் பங்களிப்பை முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் தன்னார்வர்களும் செய்தார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. நிச்சயமாக இது எல்லாமே முஸ்லீம் அமைப்புகள் செய்வதற்கான காரணம், அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது இஸ்லாம் என்ற கொள்கை அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் முஸ்லீம்கள் அல்லாத மற்றவங்க மனிதர்கள் கிடையாதா? இஸ்லாத்தை விளங்கியதன் காரணத்தினால் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மாத்திரம் செய்தார்கள். மாறாக வினவு போன்ற சிவப்பு தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய அந்த பத்திரிகைகள் சொல்வதை போல வெறும் மனித நேயத்தினால் முஸ்லீம்கள் செய்யவில்லை. அதையும் தாண்டி அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை அவர்களை செயல்பட வைத்தது. பிற மத நண்பர்களே பதிவுகளில் போடுறாங்க, இவர்கள் இவ்வளவு சேவை செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், இவர்களுக்கு பின்புலமாக என்ன இருக்க முடியும், நிச்சயமாக இவர்களை இயக்குவது முகமது அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க, முஸ்லீம்கள் மிக பெரும் பணியை செய்தார்கள். ஆனால் அகண்ட பாரதத்தை அமைக்கப் போகிறோம், ஒற்றை கலாச்சாரத்தை அமைக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் சுதந்திரத்தின் போது எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள், இன்னும் கேட்டால் வெள்ளையனிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டு வெளியே வந்தவர்கள், சுதந்திரத்துக்கு பிறகு இன்று ஒட்டுமொத்த அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களை எதுவும் பாதிக்காது, அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கியே பயணிக்கிறார்கள். எத்தனை நிலச்சரிவுகள் வந்தாலும், எத்தனை சுனாமிகள் வந்தாலும், எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் அவர்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தை அது எதுவுமே மாற்றல. இன்னும் கேட்டால் இப்பயும் அது நோகாம நொங்கெடுக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணியிலே இறங்கல, பத்திரிகைகளை வைத்து 45,000 கரசேவ 45,000 RSS சுயம் சேவர்கள் சென்னையிலே இறங்கினார்கள் என்று என்ன பண்றாங்க, தினமணி பத்திரிகை தலையங்கம் எழுதுகிறது. மக்கள் அது தப்புன்னு நம்ம சும்மா ஜாலியாக அதை விமர்சனம் செய்து விட்டு போகலாம். அடுத்த தலைமுறை இது வரலாறாக மாறிவிடும். அடுத்த தலைமுறைப்படி அவங்களுக்கு தெரியாது, சொல்லுவாங்க அப்பயே 2015 நாங்கள் சென்னையில் என்ன பண்ணோம், 45,000 பேர் வந்து சேவையாற்றிய ஒரு சுயம் சேவக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இலக்கு நோக்கி தெளிவாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு பேரிடர் வந்தால் பொங்கி எழக்கூடிய முஸ்லீம் சமூகம் இப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. இந்த முஸ்லீம் சமூகம் பிற சமூகங்களைப் போல சிந்து நதிக்கரையிலோ இல்ல நைல் நதிக்கரையிலோ தோன்றிய சமூகம் அல்ல. இது அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். அல்லாஹ் திருமறையில் இந்த சமூகத்தை குன்தும் ஹைர உம்மத் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க தான் மிகச்சிறந்த சமுதாயம் தான். உலகத்துக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டிய ஒரு சமூகம். அப்ப உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டிய ஒரு சமூகம். அப்ப அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தில் நாம் இந்த அளவு அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பேரழிவின் போது, ஒரு பேரிடரின் போது முஸ்லீம்களுடைய சில செயல்களுக்கே பிற மத நண்பர்களுடைய பார்வைகள் மாறுகிறது என்றால், நம்மளுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் இஸ்லாமாக இருந்தால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்தியா தாருல் இஸ்லாமாக எப்பயே பரிணமித்திருக்கும். எப்படின்னா, நம்மளுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் இஸ்லாமாக இருந்தால். இன்னைக்கு ஒரு பேரிடர் வந்தவுடன் பொங்கி வரக்கூடிய அந்த தியாக மனப்பான்மைகள், சிறையிலே 10 வருடங்களாக 15 வருடங்களாக நம்முடைய சகோதரர் உள்ளே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று ஒரு சகோதரர் சிறையிலே மரணித்து விட்டார். இப்ப சற்று முன் கிடைத்த செய்தி. இவர்களுக்கு மறுமையில் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? 20 கோடி முஸ்லீம்களின் கண் முன்னால் இந்தியாவில் எந்த குற்றமும் இல்லாமல், எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க? வெயில் எடுப்பதற்கு கூட பணம் இல்லாததனால் இன்னைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே. அப்ப இங்கு செயல்பட்ட அந்த மனிதநேயம் எங்க அங்கு காணாம போச்சு? இல்ல இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநாட்டி அனைத்து மக்களுக்கும் நீதியை வழங்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு நோக்கி, அந்த இலக்கு நோக்கி நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முஸ்லீம் அமைப்புகளுடைய வேலை அல்ல, அது அரசு செய்ய வேண்டிய வேலை. ஒரு இஸ்லாமிய அரசு இருந்திருந்தால் யாரும் எந்த வேலையும் செய்ய வேணாம், அது தானாக செயல்பட்டு இருக்கும். அப்ப ஒரு பேரிடரின் போது செய்துவிட்டால் போதாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நிரந்தரமான தீர்வை, நிரந்தரமான நீதியை வழங்கணும்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஒரு ஆட்சி முறை இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன இது வரைக்கும் உழைச்சிருக்கிறோம்? அப்படி ஒரு இலக்கு இருக்கிறதா என்பதே நம்மள்ட்ட இருக்குதா? அந்த தெளிவு இருக்கிறதா? அதுவே நமக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு பார்க்கிறோம், இவ்வளவு வேலைகள் செய்கிறோமே, எத்தனை பேர் இந்த வேலைகளை ஆவணப்படுத்துகிறோம்? கிடையாது. இன்னைக்கு பார்க்கிறோம், மோடி மஸ்தான்களுடைய ஆட்சியிலே வரலாறுகள் திரிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு சமூக வலைதளங்கள் இருக்கும் போதே தைரியமாக வரலாற்றை திரிக்கிறார்கள் என்றால் 50 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்? எந்த வரலாற்றை திரிச்சாலும் கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. இதே சமயத்தில் முஸ்லீம் சமூகம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஓவரா நம்ம செயல்படுறோமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே நாடு செய்ய வேண்டிய பணிகள் சில நேரங்களில் எல்லாரும் நம்மளை புகழ்றாங்க, முஸ்லீம்கள் அப்படி, முஸ்லீம்கள் இப்படி. ஒருவேளை அந்த புகழ்ச்சியை பெறுவதற்கான நம்முடைய சிறிய எண்ணம் உள்ளத்தில் கலந்துட்டா கூட நம்முடைய பணிகளுக்கு எந்த வெகுமானமும் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒருபடி மேலே போய் அதி தீவிர நிலைக்கு போய் முஸ்லீம் சமூகம் ஷிர்கை சுத்தப்படுத்த வேண்டிய சமூகம் சிலைகளை சுத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் போவதையும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம். அப்ப இந்த பிற மத நண்பர்களுக்கு வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை போக்குவதற்கு ஆர்வம் காட்டிய நாம நிரந்தரமான நன்மையை நோக்கி, அதாவது கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நாம் என்ன பணிகளை இதுவரை செய்திருக்கிறோம்? கும்பகோணத்திலே 93 குழந்தைகள் அந்த தீயிலே கருகி எரிந்த போது எல்லாரும் பதறணும். அது முஸ்லீம் நான் முஸ்லீம்லாம் பார்க்கல, அது மனித உயிர். அப்ப அந்த மனித உயிர் ஒரு சில நொடிகள், ஒரு சில நிமிடங்கள் தீயில் கருகியதற்கு விசனப்பட்ட நாம் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லாததனால, இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாததனால நாளைக்கு மறுமையில் நிரந்தர நெருப்பில் இருக்க போகிறார்களே, அதை குறித்து நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேரிடரை குறித்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த பேரிடரை பற்றி நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களே, இது இயற்கையுடைய பேரழிவு, இது பேய் மழை, இதெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். இது பேய் மழை, இது ஒரு பேரழிவு என்று நாம நினைப்பதை தப்சீராகி கொண்டிருக்கிறோம். நாம பார்க்கக்கூடிய காட்சிகளை வைத்து
நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றை பேசுகிறோம். இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இல்லை. முஸ்லீம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அந்த கருத்தில் இருப்பான். நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அவனுடைய கருத்தை மாற்றாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் முஸ்லீமுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று, அல்லாஹ் என்ன ரஸாக்காக இருக்கின்றான். ரஸாக்காக இருக்கிறான்னா அவன் தான் என்ன பண்றான், எல்லாருக்கும் கருணையாளனாக உதவி புரியக்கூடியவனாக உணவளிப்பவனாக இருக்கின்றான். நம்ம கண் முன்னாள் பார்க்கிறோம். சில நேரங்களில் முஸ்லீம் சில ஏழை நாடுகளில் முஸ்லீம்கள் 10 நாள் 15 நாள் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. உணவு இல்லாமல் பட்டினியால மடிந்து போவார்கள். மடிந்து போகின்ற காரணத்தினால் அல்லாஹ் ரஸாக் இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நிகழ்ச்சிகளை குறித்து வைத்து நம்முடைய சிந்தனையை சீர் செய்யக்கூடாது. இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் நாடியதை அழிப்பான், அவன் நாடியதை அழிக்காது வைப்பான். அவனிடமே மூளை ஏடு தாய் ஏடு உள்ளது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த மாதிரி மழை, வெள்ளங்கள், சுனாமி, இல்ல எரிமலைகள், நிலநடுக்கங்கள், இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்படும் போது ஒரு முஸ்லீமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் வர வேண்டும். சந்திர கிரகணங்கள் வந்தால், சூரிய கிரகணங்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம் மாறிவிடும் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். பயத்தினால் அவர்களுடைய நிறம் வெளிரிவிடும், அவர்கள் பள்ளியை நோக்கி விரைபவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி அனர்த்தங்களின் போது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் நம்ம படிப்பினைக்காக காட்டுகிறான் என்பதை மனிதன் உணர மறுக்கிறான். உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, 950 வருஷங்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். தன்னுடைய மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொன்னபோது எல்லாரும் என்ன பண்ணல, ஏத்துக்கல, ஒரு சிலரை தவிர. அப்போது அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தை என்ன பண்றான், அழித்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்படி அழிப்பதற்கு அல்லாஹ் எதை ஆயுதமாக, எந்த வழியை தேர்ந்தெடுத்தான் என்றால், பூமியிலிருந்து என்ன பண்றான், அலை போல நீரை பொங்க வைத்தான், வானத்திலிருந்து மழையை பொழிவித்தான். இதை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அவன் அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சொல்றான், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மீது சென்று நான் தப்பி விடுவேன் என கூறினான். இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்திருக்கின்றானோ அவரை தவிர அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று கூறினார். அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகி விட்டான். பின்னர் பூமியை நோக்கி, பூமியை நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப்பட்டது, காரியமும் முடிந்து விட்டது, அநியாயம் செய்த மக்களுக்கு அழிவுதான் என்று கூறப்பட்டது. அப்ப உலகத்தில் இது ஏதோ பேரிடர்கள் என்பது புதிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, 21வது நூற்றாண்டில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா, இந்த மாதிரி அனர்த்தங்களை மக்களுக்கு அவ்வப்போது தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக காட்டுகிறான். ஆனா இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் அறிவியலை கடவுளாக எடுத்துக்கொண்ட சகோதரர்கள், அறிவியல் வழியாக இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இறைவனுடைய வல்லமையை உணர தவறுகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி ஒன்று வந்தா கடலை ஏசுவார்கள். சில பேர் நம்ம பார்க்குறோம், நேரம் சரியில்லை பாய் சொல்றாங்களா இல்லையா, நேரம் சரியில்லை, நேரம் மட்டும் சரியா இருந்தா என்ன இருக்கும், போயிருப்போம், அந்த வேலை கிடைச்சிருக்கும், அந்த இது வந்திருக்கும். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக இல்லை என்று அர்த்தம். நேரம் சரியில்லைன்னா என்ன, டைமெக்ஸ் வாட்சிக்கு பதிலாக சீக்கிர வாட்சி தான் கட்டணும். என்ன, நேரம் சரியில்லைங்கிறோம், கடலை ஏசுகிறோம், மனிதர்களை ஏசுகிறோம். ஆனால் நாம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் இருக்கிறது. நீங்க எங்க வேணா போங்கப்பா, என்ன வேணா அதிகாரம் செலுத்துங்க, என்ன வேணா செல்வத்தில் மிதங்க, கடைசியில் என்ன பண்ணணும், என்னிடத்தில் தான் நீங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல கேட்டால், இந்த அனர்த்தங்கள் என்பது, இந்த பேரிடர்கள் என்பது, இந்த பெரும் துயர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்திருக்கிறது. ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து
முகம் சிவந்த நிலையில் பின்வருமாறு கூறியபடியே எழுந்தார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. நெருங்கிவிட்ட தீமையின் காரணத்தினால், நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணத்தினால் அரபுகளுக்கு கேடுதான். இன்று யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரனுடைய தடுப்பு சுவற்றிலிருந்து இந்த அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? அழிவினுடைய தொடக்கங்கள் ஆரம்பித்து விட்டது. அப்ப கேட்கப்படுகிறது, நல்லவர்கள் நம்மிடையே இருக்கும் போதுமா அழிவு ஏற்படும்? ஏன்னா நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், ஏன்பா துபாயில் மழை பெய்யுது, ஷார்ஜால மழை பெய்யுது, இங்கே மழை, அபுதாபியில் மட்டும் ஏன்பா மழை பெய்ய மாட்டேங்குது? அபுதாபியில் யாரும் நல்லவங்களே இல்லை இல்லை, நல்லவங்க தான் மழை பெய்யாது, கெட்டவங்க தான் மழை பெய்யலாம் கிடையாது. என்ன, நல்லவர்கள் நம்மிடமே இருக்கும் போதுமா நமக்கு அழிவு ஏற்படும் என்று கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீமைகள் பெருத்து விட்டால் என்று சொன்னார்கள். தீமைகள் அதிகமாயிடுச்சுன்னா, இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய போக்கு அதிகமாகிவிட்டால் நல்லவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? நிச்சயமாக தீமைகள் வருங்கிறாங்க. எனவே இயற்கை அனர்த்தங்கள் என்பது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சேர்த்தே சோதனையாக அமையும். நாம இந்த இயற்கை அனர்த்தங்களை குறித்து இஸ்லாமிய பார்வை அவ்வாறாகத்தான் நாம் மாற்ற வேண்டும். எப்போதெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். நாம வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கின்ற அந்த வேகத்துல வாழ்க்கையை வாழாமலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்றதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோன்னே தெரியாது. திடீர்னு ஒரு 60 வயசுல ஓட்ட நிற்கக்குள்ள நின்று பார்ப்போம், 60 வயசு ஓட நம்ம என்ன பண்ணோம்? ஓடிக்கிட்டே அந்த காசு பின்னாடியே ஓட்டிட்டு இருந்தோம். அந்த 60 வயசுல அந்த காசை வச்சு நீங்க நிறைய செய்யணும்னு நினைப்பீங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. துனியாவில் ஒன்றும் செய்ய முடியாது, 1000க்கும் ஒன்றும் நீங்க சேர்த்துக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் நம்ம இந்த மாதிரி மிஷின் லைஃப்ல ஓடக்கூடிய நம்மை ஒரு கணம் நிறுத்தி யோசனை செய்ய வைக்க வேண்டும். இந்த மாதிரி அனர்த்தங்கள் வருகிறத, ஒருவேளை ஏன் ஊர்ல வந்துருச்சுன்னா, நான் இருக்கிற இடத்துல வந்துருச்சுன்னா, நான் இறந்து போய்விட்டால் அல்லாஹ்விடத்தில் திருப்தியாக கணக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நன்மைகள் செய்திருக்கிறேனா, இல்லை யாரிடத்திலாவது நான் தீமைகள் புரிந்திருக்கிறேனா, யாருக்காவது நான் அநீதி இழைத்திருக்கிறேனா என்று மறுமையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக மழைகள் நமக்கு மாற வேண்டும். அது நமக்கு சிந்திப்பை தூண்ட வேண்டும். நாம யாரு, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்க வைக்கக்கூடிய சம்பவங்களாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் மாறினால் நிச்சயமாக அந்த அழிவு நமக்கு தெளிவு தரும் என்றால், அந்த அழிவும் இந்த உம்மத்துக்கு ஒரு ரஹமத்து தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எப்பனா இறைவனை பத்தி சிந்தனையே இல்லாம துனியா பின்னாடி செல்வத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை ஒரு கணம் பிடிச்சி நிறுத்தி, ஒரு கணம் அவனை உலுக்கி பாடுறா, நேற்று வரைக்கும் அப்படி இருந்தவன் போயிட்டான், இன்னைக்கு நாளைக்கு உனக்கும் இது ஏற்படலாம், அதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள், அல்லாஹ்வுக்காக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று நம்மை திசை திருப்புமானால் அந்த அழிவு நிச்சயமாக நமக்கு ஒரு ரஹமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா உங்களில் யார் நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்ன பண்றான்? வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். நம்ம வாழ்க்கையும் மரணத்தையும் எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னா, அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவில் நீங்க நல்ல காரியம் செய்றீங்களா தீய காரியம் செய்றீங்களா என்பதை சோதிப்பதற்காக என்ன பண்றான்? அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அப்ப அந்த சோதனை என்பது பல ரூபத்தில் நமக்கு வரும். இன்னைக்கு இந்த மழையே பார்த்தீங்கன்னா, மழையை கொடுத்து சிலரை சோதிக்கின்றான் அல்லாஹ். நம்மை போன்றவர்களுக்கு மழையில் மாட்டாமல் நம்மை சோதிக்கிறான். இதை நாம் எவ்வாறு அந்த மழையை அணுகுகிறோம், எவ்வாறு அந்த வெள்ளத்தை அணுகுகிறோம், எவ்வாறு அந்த இயற்கை பேரிடர்களை அணுகுகிறோம், அப்படி அந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன உதவிகள் செய்கிறோம் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து என்று பல்வேறு விதமாக அல்லாஹ் என்ன பண்றான்? நம்மள சோதனை பண்றான். மனித வாழ்க்கை என்பது என்ன சோதனை தான். நம்முடைய பர்சனல் லைஃப்ல சோதனைகள் வரலாம், குடும்பத்துல சோதனைகள் வரலாம், பிசினஸ்ல சோதனை வரலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு சோதனை ஏற்படலாம், இல்ல சமூகத்துல உம்மத்துல நமக்கு ஒரு சோதனை ஏற்படலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் யாரை சோதிக்கிறானோ, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள்.
யாரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறானோ அவர்கள் என்ன பண்றான், அல்லாஹ் அதிகம் சோதிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் உலகெங்கிலும் ஏராளமான அனர்த்தங்கள். சுனாமி 2004 பார்த்தோம், 2008 தானே புயலை பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்க, இன்னும் பல்வேறு நாடுகள், அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளால் கூட புயல் காற்றுகள் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியவில்லை. இனி வரக்கூடிய காலங்கள் வெயில் ரொம்ப உச்சத்தில் போவாங்கிறாங்க. என்ன இந்த குளோபல் வார்மிங் குறைக்க முடியலன்னா கிட்டத்தட்ட 2070 80கள்லாம் இந்த நாட்டில் வாழவே முடியாத அளவுக்கு வெப்பநிலை உயருங்கிறாங்க. என்ன அதே போல மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய செயற்கை அனர்த்தங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். சிரியாவில் பார்க்கிறோம், ஐலான் குருதி அந்த 3 வயது குழந்தையுடைய அந்த கரையில் ஒதுங்கிய சடலத்தை பார்த்து நம்ம எத்தனை பேர் கலங்கியிருப்போம். வெளியே நம்ம பார்த்தது ஒரு ஐலான் குருதியை, தினந்தோறும் பல நூற்றுக்கணக்கான ஐலான் குருதிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை செங்கரடி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய பார்வையும் முஸ்லிம் உம்மத்தின் ரத்தத்தை ஓட்டுவதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களை ஒரு காலம் வரும், அப்போது இந்த உம்மத்துக்கு பிற சமூகங்கள் பிராணி தன்னுடைய இறையை நோக்கி பாய்வதை போல பாயும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏராளமான அனர்த்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் என்ன மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு சோதனை கொடுக்கப்பட்டாலும் சரி, இந்த மாதிரி இயற்கை சோதனைகள் கொடுக்கப்படாவிட்டாலும் சரி, மௌத் என்பது என்ன, அதை மாற்ற முடியுமா யாராவது? மாற்ற முடியுமா யாராவது? மாற்ற முடியாது. உங்களை ஒரு கணம் பிந்தவோ முந்தவோ செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா. இந்த சுனாமியின் போது நம்ம பார்த்தோம், ஒரு மூதாட்டி, சுனாமியில் உயிர் பிழைத்த மூதாட்டி உணவு பட்டலம் வாங்க போனாங்க. உணவு பட்டலம் தலையில் விழுந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சம்பவம் பார்த்தோம். ஒரு சகோதரர் மேல் மாடியிலிருந்து கீழே விழுவுறார், தெரியாம விழுந்துட்டார். 14ஆம் மாடியிலோ 7ஆம் மாடியிலோ விழுந்துட்டு அவருக்கு எந்த அடியும் போல சந்தோஷமாயிட்டார். அந்த சந்தோஷத்தை நண்பர்களோடு கொண்டாடுவதற்காக பெப்சி வாங்க ஆப்போசிட்ல கடைக்கு போறாரு, வண்டி அடிச்சிருச்சு, கலாஸ். அல்லாஹ் அவருக்கு மௌத் என்ன பண்ணிருக்கான், அங்கதான் விதிச்சிருக்கிறான். ஸோ மரணம் என்பது நாம் மரணத்தை இந்த உலகத்துல சுகித்தே ஆக வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்ப அந்த மரணத்துக்கு முன்னால் நிறைய மரணங்கள், இந்த சோதனை தான் மரணம் தான். அப்ப இந்த மாதிரி சோதனைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான். அப்ப நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா என்ன பண்றக்கூடாது, நம்ம கலங்கி விடக்கூடாது, அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அவர்கள் அந்த மக்கமா நகரத்தை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், முதலில் அவர்களுக்கு தூதுத்துவ செய்தி கொடுக்கப்பட்ட போது வராக்கா பின் நௌஃபலிடம் போய் சொல்றாங்க. அப்ப வராக்கா பின் நௌஃபல் சொல்றாங்க, உங்களை இந்த மக்கத்து மக்கள் வெளியேற்றக்கூடிய காலகட்டத்தில் நான் இருந்திருந்தால் உங்களுக்கு உதவியா இருப்பேனுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்கிறாங்க, இந்த மக்களா, இவங்கள என்ன வெளியேற்றுவாங்க? ஏன்னா அப்போது அந்த மக்கள் பெருமானாரை எப்படி புகழ்ந்தார்கள் என்றால், அவர் அல்லமீன் அல் சாதிக் என்று போட்டிக் கொண்டிருந்தார்கள். எதுவுமே செய்யாத போது இவ்வளவு புகழக்கூடிய இந்த மக்கள் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்ன பிறகு என்ன வெளியேற்றுவாங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க. மக்காவின் மீது அளப்பெரிய அன்பு வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா கிப்லாவை மாற்றுகிறான். ஜெருசலத்திலிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து மக்காவுக்கு மாற்றும் போது சொல்றான், உம்முடைய உள்ள கிடக்கையை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியெல்லாம் அந்த மக்காவின் மீது பாசம் வைத்திருந்த அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வாழ்விப்பதற்காக அந்த நிலம் பயன்படாது என்ற நிலை வந்தபோது அந்த இடத்தை துறந்து ஒட்டுமொத்தமாக எங்க போறாங்க, மதீனாவிற்கு சென்றார்கள். மக்கா கைகொள்ளப்பட்ட பிறகும் கூட மதீனாவையே தன்னுடைய வாழ்விடமாக மாற்றிக்கொண்டார்கள். இறுதி வரைக்கும் வஃபாத்தானது வரைக்கும் எங்கதான், மதீனாவில் தான். அப்ப அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றோன்னு சொல்லக்கூடிய நாம என்ன பண்ணணும், சோதனைகள் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்களாக மாற வேண்டும். ஆனா நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, உம்மத்துக்கு ஒரு சோதனை வந்தா நம்ம தாங்கிக்கிறோம். உம்மத்துக்கு ஒரு சோதனை சிறியல நமக்கு என்ன பண்ண முடியும்? இன்னல்லாஹ் மஸ்ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான்ட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியேறாம உட்காந்துருக்கோம்.
இல்லை பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை, காஷ்மீரில் ஒரு பிரச்சனை, கொசோவாவில் ஒரு பிரச்சனைனா இன்னல்லாஹ் சாபிரீன் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு தீ பிடிச்சி போச்சு, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அல்லாஹ்வுக்கு இதே இல்லையா, வேற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் பிள்ளை தான் கிடைச்சானான்னு அல்லாஹ்வையும் நிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது கேவலமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக மூமின்களை நாம் சோதிப்போம், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். இந்த சோதனையின் போது அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு முசீபத்துகள், அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போது என்ன சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவரிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள். இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பங்களை, இந்த கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டுமே தவிர, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தெரியுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய நிலை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தான், ஒரு துக்கம் ஏற்பட்டால் அதையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்கிறான். ஸோ துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு என்ன வெற்றி தான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பான். எவ்வளவு தலைக்கு மேலே கத்தி தூங்கினாலும் சரி, அல்லாஹ் நான் தான் அந்த கத்தி என்னை குத்தோங்கிற தெளிவான திடச்சித்தம் ஒரு ஈமான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்குமானால் இந்த உலகத்தின் நிகழ்வுகள் அவனை பாதிக்கவே பாதிக்காது. ஒரு உண்மையான முஸ்லீம் டென்ஷனே வராதுங்க. ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு எதை குறித்து பயம் இருக்குமானால், வறுமைக்காக நான் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து வேணா அவன் பயப்படலாமே தவிர துனியாவை குறித்து அவனுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா நீங்க என்னத்தான் ஊந்து புறன்னாலும் நமக்கு எதை எல்லாம் நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதில் தெளிவா இருக்கணும். அதே சமயத்தில் இதை வேற மாதிரி எடுத்துக்கூட அல்லாஹ் நாடினத்தான் நடக்கும், நம்ம எந்த முயற்சியும் செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஒட்டகத்தை கட்டி போடவும் செய்யணும், துவாவும் கேட்கணும். நீங்க எல்லா ப்ரொடெக்ஷனையும் போட்டு ஒட்டகம் ஓடலனாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணத்தினால் தான் என்பதை என்ன பண்ணிடலாம், உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீயில் தூக்கி எறியப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ ஏன் தீயில தூக்கி போறீங்களான்னு சொல்லல, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவரில் சிறந்தவன் என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தீயில தூக்கி போடுறாங்க, தீயில தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? பஸ்மமாகி விடுவோம், வாழ்க்கை முடிந்து விடும், இறந்து போய் விடுவோம். அந்த சூழ்நிலையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வின் மீது தவக்கத்தை வைத்தார்கள். அதனால என்ன ஆயிடுச்சு? இயற்கையாக நெருப்புடைய குணம் சுடும், கரெக்டா? நெருப்பும் குளிரும் எப்ப நீங்கள் இப்ராஹிமாக இருந்தா. இப்ப நமக்கு நெருப்பு இல்ல, ஐஸ் கட்டி வச்சாலே நமக்கு சுடுது. ஏன்னா நம்மளோட ஈமான் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிச்சயமாக உங்கள் மீது தாக்குதல் தொடக்க மக்கள் அனைவரும் அணிதிரண்டுள்ளார்கள் என்று கூறிய போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய நம்பிக்கையை அது அதிகமாக்கியது. அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வரில் சிறந்தவன். அது மட்டும் சொல்லல, இந்த எதிரிகள் கூட்டுப்படையை கண்டபோது இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் உலகளாவிய அளவுல, சர்வதேச அளவுல என்ன இஸ்ரேல் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்ங்கிறது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய விஷயம். அதற்கெல்லாம் பொங்கி எழாத இஸ்லாமிய நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இன்னைக்கு பார்க்கிறோம். நாங்களும் என்ன சொல்றது, தீவிரவாதி ஒழிக்கிறோம் என்ற பெயரில் என்ன இன்றைக்கு எல்லாரும் கச்சை கட்டி கொண்டு கிளம்புவதை பார்க்கிறோம். ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் யார் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பொறுமையாக தாங்கிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூனத்தில் உங்களுக்கு என்ன இருக்காது? சூனத்தில் சுனாமி இருக்காது. அல்லாஹ் நம்மை சூனத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக இன்ஷா அல்லாஹ். சூனத்தில் நாம் இருந்தோம் என்றால் சூனத்தில் பேரிடர்கள் இருக்காது, சூனத்தில் சுனாமிகள் இருக்காது, சூனத்தில் மண் சரிவு இருக்காது. இந்த சிந்தனை ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா இந்த துனியாவில் எதை வேண்டுமானாலும் அர்ப்பணிப்பான். இன்றைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் கவுன்சிலிங், எதுக்கு எடுத்தாலும் சைக்காலஜின்னு பேசிட்டு இருக்கிறோம்.
அன்றைய அரபுலகத்தில் எந்த கவுன்சிலிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெண் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 4 குழந்தைகளை போரிலே பலி கொடுக்கிறார், ஷஹீதாக்கிறார். முதல் செய்தி வருது என்ன, அந்த முதல் குழந்தை ஷஹீதாகி விட்டுகிறது, அல்லாஹ்வை புகழ்கிறார். இரண்டாவது குழந்தை ஷஹீதாகி விட்டது செய்தி வருகிறது, அல்லாஹ்வை புகழ்கிறாள். மூன்றாவது குழந்தை ஷஹீதாகி விட்டது என்று செய்தி வருகிறது, அல்லாஹ்வை புகழ்கிறாள். 4வது குழந்தை ஷஹீதாகி விட்டது என்று சொல்லும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து கண்ணீர் விடுகிறார். எது கண்ணீர் விடுறீங்க? இன்னும் கொடுப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று, வேற எதுக்கும் இல்லை. இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதற்கு என்னிடத்தில் ஒரு மகன் இல்லையே என்று. ஏன்னா அவர்களை இஸ்லாம் அந்த அளவுக்கு பண்படுத்தியது. இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் இழப்போம், இஸ்லாத்தை இழக்க மாட்டோம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான். இன்னைக்கு நாம அந்த மாதிரி சோதனைகள்லாம் சந்திக்கும் போது நமக்கு அதுக்கு என்ன தீர்வு என்ன, அதான் ஃபைனல். நமக்கு இந்த மாதிரி பேரிடர்கள் அது பெருமழையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், என்னுடைய மன வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வரலாம், என்னுடைய வியாபாரத்திலே ஒரு பிரச்சனை வரலாம், என்னுடைய தொழிலே ஒரு பிரச்சனை வரலாம். இப்படியெல்லாம் பேரிடர்கள் வரும்போது நமக்கு எந்த விதமான சைக்காலஜி, எந்த விதமான முன்னேற்ற வகுப்புகள், சுய முன்னேற்ற வகுப்புகளும் தேவையே கிடையாது. தேவைன்னா தேவையில்லைன்னு சொல்ல வரல. அதையெல்லாம் விட நமக்கு 2 சைக்காலஜிக்கல் ஆலோசகர்களை நாமளே வச்சிருக்கிறோம். ஒரு ஆலோசகர் பேசுவார், ஒரு ஆலோசகர் பேச மாட்டார். பேசக்கூடிய ஆலோசகர் குரான், பேசாத உபதேசம் மௌத். குரானையும் மௌத்தையும் நீங்கள் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தால், குரானை அதிகம் புரட்டக்கூடியவர்களாக, மௌத்தை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய மனம் என்ன இடம், எந்த அழிவும் நமக்கு தெளிவை தான் தரும், எந்த பேரிடரும் நமக்கு எந்த மன உளைச்சலும் தராது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உள்ளத்தினுடைய துருவை நீக்குவதற்கு சிறந்த சாதனம் என்ன, திலாவத்துல் குரான், குரானை அதிகம் ஓதுங்கள். திக்ருல் மௌத், மௌத்தை அதிகம் நினைங்க. இது 2 செஞ்சாலே போதும். மௌத்தை அதிகம் நினைத்து குரானை அதிகம் திலாவத் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் நம்மள எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டோம், நம்மள்ட்ட எந்த பிபியும் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, மௌத்துன்னு ஒன்று இருக்குன்றதை நினைச்சு பார்க்க நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அட்லீஸ்ட் ஊரில் இருந்தாலாவது 4 நாளைக்கு ஒருத்தர் ஒரு மௌத்து வரும், ஒரு அதான் கொடுப்பாங்க, ஜனாசா தொழுகையில் கலந்துப்போம், அதை பற்றி சிந்தனை வரும். இங்கே அப்படின்னு ஒன்றே மறந்துட்டோம். ஃபேஸ்புக்லேயே அந்த மவுத் செய்தியை பார்த்து அது ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. இப்போ மவுத்துனா பயம், உண்மையாக சொல்கிறேன், மவுத்துனா நமக்கு இப்போ பயம்லாம் வர்றதில்லை. ஜனாசா தொழுகையில் போய் கலந்து கூட்டும் போது ஒரு பயம் இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் இன்னும் அது கூட டைப் பண்ண கஷ்டமாக காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம். எங்கே நமக்கு பயம் வரும்? பயம்லாம் வராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ நாம் குரானை அதிகம் நாம் ஓதக்கூடியவர்களாக, திலாவத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மறுமை நாளில் குரான் நமக்கு என்ன பண்ணோம், சிபாரிசு செய்யும், ரெக்கமெண்டேஷன் செய்யும். குரானில் அல்லாஹ் எத்தனையோ துவாக்களை சொல்லி கொடுக்குறான். துவாக்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்களே, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் இந்த துவாவை தன் தேவை நிறைவேற கேட்கிறாரோ அதை அல்லாஹ் ஏற்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமான துவா இல்லை, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய துவா. நம்மில் எத்தனை பேர் எத்தனை தேவைகள் இருந்தபோது நம்ம நண்பர்கள்ட்ட போய் கேட்டிருப்போம், நம்முடைய ஆபீஸ்ல வேலைப்பட கலெக்ஸ்ட போய் கேட்டிருப்போம். அல்லாஹ் இடத்துல எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் இந்த துவாவை சொல்லி? கிடையாது. இந்த துவா கொடுக்கக்கூடிய சக்தியை, துவாவின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை உலகத்தின் எந்த வல்லரசுகளாலும் கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம மட்டும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடிய மக்களாக முழுமையாக மாறிவிட்டால் அல்லாஹ் வானத்திலிருந்து படையை அனுப்பி நம்மை பாதுகாப்பான். அதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன். பதில் பொருள் மட்டுமில்லை, அல்லாஹ் இப்போதும் அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் அதற்கான தகுதியுடைய மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அதற்கான தகுதி நமக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவான், அந்த அந்த உதவியை நமக்கு தருவான். அப்போ எப்போ நம்மளுடைய துவாக்கள், நம்ம துவா கேட்கணுங்கிறோம், எப்போ நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட முடியும்னா நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தானை விட அதிகமாக என்ன, ஷைத்தானுடைய ஆதிக்கம் குறைந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உமர் ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லாஹி சொல்றாங்க இல்லையா,
உமர் இந்த தெருவில் வந்தா ஷைத்தான் அந்த தெருவில் ஓட்டுருவான்றாங்க. அப்போ கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஷைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கிறான் ஆனால் முஸ்லீம் ஆயிட்டாங்கிறாங்க. என்ன, என்கிட்ட ஷைத்தான் இருக்கிறான் ஆனால் முஸ்லீம் ஆயிட்டான். நம்ம எது எடுத்தாலும் சிம்பிளாக சொல்லிவிடுவோம். காலைல ஏஞ்சி சுபு துருவில் சைத்தான் பண்ணுற வேலைச்சி, சைத்தா வருவான். எப்போ தெரியுமா? சாவி நீங்கள் கொடுத்தா தான். சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பூட்டி வச்சுட்டா சைத்தா வர முடியாது. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சைத்தா வந்துட்டான்னா சைத்தா என்ன பண்ணுவான்? வரத்தான் செய்வான். 5 மணிக்கு இப்போ வந்து 5:30 ஆயிடுச்சு பாங்கு, கரெக்டா? இருந்தாலும் கேட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் தூங்குவோமே அப்படின்னு தான் வருது. அது நாளைக்கு கரெக்டாக பார்க்கலாம். மற்ற நாள் வேலைக்கு போகணும். வேலைக்கு போக என்ன பண்ணிடுறான்? கரெக்டாக எழுந்திடுவான். அப்போல்லாம் வராத சைத்தான் எப்போ வந்துடுறான்? வெள்ளிக்கிழமை மட்டும் கரெக்டாக வந்துடுறான். அப்போ என்ன, சைத்தான்ட்ட சாவியை நாம தான் கொடுத்துருக்கணும்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளின் போது பொறுமையை கை கொள்ள வேண்டும். பொறுமையை கை கொண்டா அல்லாஹ் தஆலா நம்ம எதை இழந்தோமோ அதை விட சிறந்ததை தருவான். அல்லாஹும்ம அஜிர்னி வ முசீபத்திஹி வ ஆஹிரத்திஹி வ ஹப்லிஹி ஹைரன் மின்ஹா. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு அடியானுடைய குழந்தையை கைப்பற்றும் போது அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேட்கிறான், ஓ மலக்குகளே, என்னுடைய அடியானின் ஈரக்குலையை நீங்கள் கைப்பற்றினீர்களே, அப்போது அடியான் என்ன செய்தான் கேட்பான். அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, இறைவா உன்னை புகழ்ந்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் பதில் கூறுவான், இப்லுலி அஹ்பதி பைத்துல் ஜன்னா, அவனுக்கு புகழுக்குரிய ஒரு வீட்டை ஒன்றை சூனத்தில் கட்டுவாயாக. யார் தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்து அந்த சமயத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ற? அல்லாஹ் தஆலா மறுமையில் ஒரு வீட்டை தரேங்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய அடியானுடைய மிக நெருக்கமான ஒன்றை அல்லாஹ் பறித்தால், அப்பாவும் பொறுமையாக இருந்தா சூனத்தை தவிர வேற ஒன்றையும் அல்லாஹ் தர மாட்டாங்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு நெருக்கமாக நம்முடைய பிள்ளையா இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதை அல்லாஹ் பறிக்கும் போது, நம்ம சோதிப்பதற்காக பறிக்கும் போது நாம் பொறுமையா இருந்தால் மறுமையில் அல்லாஹ் என்ன தரானா? சூனத்தை தருகிறான் என்று சொல்றான். அதனால தான் சொல்றேன், குழந்தை நமக்கு இறக்கலாம். அது அந்த விதத்திலிருந்து பார்த்தால் அது நமக்கு என்ன? அதாவது நமக்கு ஒரு கஷ்டம். அதே அந்த குழந்தையின் மூலமாக நம் சூனத்துக்கு செல்லக்கூடிய வாயில்கள் எளிதாக்கப்படும் என்ற அடிப்படையில் பார்த்தால் அந்த அழிவும் நமக்கு என்ன? ஒரு தெளிவான ரஹமத்தாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் இந்த மாதிரி மழை, வெள்ளம், சுனாமி இது போன்ற பேரிடர்கள் மூலம் நிறைய பேர் என்ன பண்றாங்க? மௌத்தா போயிறாங்க. இப்போ கூட 400 பேர் இருக்குமா, 450 பேர் என்ன பண்ணிட்டாங்க? மௌத்தாயிட்டாங்க. இந்த மௌத்துகளை எல்லாம் பார்க்கும்போது கியாமத் இதுலேருந்து நமக்கு படிப்பினை வரலன்னா, கியாமத்தினுடைய ரிகர்சலில் பாடம் படிக்க மறந்து விட்டோம். நம்ம கியாமத்துக்கான ரிகர்சலை அதை கண்ணால பார்த்து நமக்கு படிப்பினை வரல அப்படின்னா நம்மை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சென்னையில பெருமழை பெய்து முஸ்லீம்களை பற்றிய தவறான எண்ணங்களை, முஸ்லீம்களை பற்றி ஊடகங்களின் மூலமாக சித்தரிக்கப்பட்ட பிம்பங்களை அடித்து உடைத்து நொறுக்கி இருக்கிறது. யார்க்க? பிரமத நண்பர்களுடைய உள்ளங்களில். அப்பனா அதே பெருமழை இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற வேட்கையை நம்முள் ஏற்படுத்தாவிட்டால், இதுவரைக்கும் இஸ்லாத்தை வெறுத்தவன் இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறான். எதன் காரணத்தினால்? இந்த மழையின் காரணத்தினால், மழையின் போது நாம் செய்த உதவியின் காரணத்தினால். அப்ப அவனையே நேசிக்க வச்சிருக்கன்னா அந்த உதவி செய்த நமக்கு யார் தூண்டுகோல்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். அப்ப அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் நெருங்க வைப்பதற்கான ஒரு சாதனமாக என்ன ஆயிருக்கணும்? இந்த மழை நமக்கு ஆகியிருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனிமேல் இது போல இயற்கை அனர்த்தங்கள் அதிகம் வரும். இனி நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு வருஷம் தான் வந்துச்சுலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஹதீஸோட இந்த உரையை முடிக்கிறேன். பொது சொத்து தன் சொத்தை போல பாதிக்கப்படும் போது, தெளிவா கேட்டுங்க, பொது சொத்து பைத்துல் மால் வக்ஃப் சொத்துக்கள் தன்னுடைய சொத்தை போல பாதிக்கப்படும் போது, போரில் கிடைக்கப்படும் கனிமத் தன்னுடைய பங்கு பொருளாக கருதப்படும் போது, ஜகாத் கொடுப்பது கடன் கொடுப்பதை போன்று கடினமாக கருதப்படும் போது, தீனுடைய நோக்கமின்றி அல்லாஹ்வுக்கு சேவை செய்யுங்கிற எந்த நோக்கமும் இல்லாமல் கல்வி கற்பிக்கப்படும் போது, கணவன் தன் மனைவிக்கு அடிபணிந்து வாழும் போது, பெற்ற தாய் தன் மக்களால் வேதனை செய்யப்படும் போது, தனது நண்பனை நெருக்கமாக்கி பெற்றெடுத்த தந்தையை புறக்கணிக்கும் போது, இது இருக்கா இல்லையா? இன்னைக்கு
நிறைய வீடுகளில் நிறைய நண்பர்கள்ட்ட குறிப்பாக யங்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கும் பிள்ளைக்கும் உறவுன்றே இல்லை. பாப்பா பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, தனது நண்பனை நெருக்கமாக்கி பெற்றெடுத்த தந்தையை புறக்கணிக்கும் போது, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் சப்தங்கள் உயர்த்தப்படும் போது, இன்னைக்கு பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயங்களை, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததை சிறப்பிக்கிறோம் என்ற பெயரில் இன்று குறிப்பாக தமிழகத்தில் 12 நாட்டுகள் கத்தி கத்தி பேசுறாங்க. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக பிதத்தான விஷயங்கள் இன்னைக்கு பள்ளிவாசல் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கேயே நடக்குது. அதைத்தான் ஒரு சகோதரர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. இன்று உமர் இருந்திருந்தால் அவருடைய வாழ்தான் பேசும், அவருடைய வாய் பேசாது. அந்த அளவுக்கு என்ன, இது தெளிவாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தினருக்கு அவர்களில் உள்ள தீயவன் தலைவனாகும் போது நீங்க பார்க்கிறோம். இன்னைக்கு தலைமைக்கு தக்குவா இரையச்சம் அப்படிங்கிறத விட இது நீங்க துனியாவிலும் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். அதே போல ஒரு கூட்டத்தில் உள்ள இழிவானவன் கண்ணியமானவனாகும், கண்ணியமானவர் இழிவானவராகவும் கருதப்படும் போது, ஒரு மனிதன் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருவானோன்னு பயந்து அதனால் அவனுக்கு கண்ணியம் அளிக்கப்படும் போது நீ பார்க்குறமா இல்லையா, அவரு பகச்சிக்க வேணாப்பா, பகச்சிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவரை என்ன பண்ணுவான் தலைவராக போட்டுருவோம். ஒரு ஊரில் யாரையும் சமாளிக்க போனா என்ன பண்ணுவாங்கன்னா ஜமாத்துக்கு என்ன பண்ணுவாங்க தலைவராக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆக்கப்படும் போது, ஆடல் பாடல்களில் ஈடுபடும் பெண்களும் இசைக்கருவிகளும் அதிகரிக்கும் போது, மதுபானங்கள் தாராளமாக அருந்தப்படும் போது, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இந்த உம்மத்தில் பின்னால் வருகின்றவர்கள் முன் சென்றவர்களை சபிக்கும் போது நீங்க பாக்குறோமா இல்லையா, சாபாக்களுக்கு ஒன்றும் தெரியாது பாய் சொல்றோமா இல்லையா, நம்ம அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை பாய். இத்தகைய காரியங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற காலத்தில் சிவந்த நிறமான காற்றையும் நிலநடுக்கத்தையும் பூமி தன்னுள் அழுத்தப்படுவதையும் உருவ மாற்றம் நிகழ்வதையும் கல்மாறி புழுவதையும் நூலறிந்த மணிகள் போல் ஒன்றன் பின் ஒன்றாக பல வேதனைகளை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய ஹதீஸை நாம் என்ன பண்றோம் திருமீதியில பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த பேரிடர்கள், இந்த பெருமழைகள், இந்த நிலநடுக்கங்கள் இல்லை, இது இல்லாமல் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகள் எல்லாம் அதிகரிக்கும் போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் முன்னால் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள். இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளொரு பொழுதும், அதாவது நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தீமைகள் நாலாப்புறங்களில் வீசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இயற்கை அனர்த்தங்களும் செயற்கை அனர்த்தங்களும் பெருகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்லாம் மீண்டும் அந்நியமானதாக தோன்றும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு சுன்னத்தை பின்பற்றுவது என்பது தன் நெருப்பு கங்குகளை கையில் எடுத்து செல்வதற்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். தீமைகள் எல்லாம் ஹலாலாக்கப்படும், ஹலாலை செய்வது கடினமானதாக மாறிவிடும் என்று எச்சரித்த காலகட்டத்தை நோக்கி நாம் என்ன பண்றோம், இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே முஸ்லீம்களாகிய நாம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே பயந்திருக்கிறார்கள் தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து, என்ன பல்வேறு விதமான தீங்கிலிருந்து. ஸோ அந்த மாதிரி தீமைகள் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம இந்த இயற்கை பேரிடர்களின் மூலமாக இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை விளங்கி அதில் நம்மளை அல்லாஹ் பாதிக்காமல் வைத்திருக்கிறான், நம்முடைய உயிரை எடுக்காமல் வைத்திருக்கிறான் என்றால் நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்பதை விளங்கி நம்முடைய எஞ்சிய வாழ்நாளுக்குள் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உரித்தானவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அந்த அல்லாஹ்வுடைய கலாமை இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய அந்த மகத்தான நபிமார்களுடைய பணியிலே நம்மை ஈடுபடுத்தி மீண்டும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் நிலையில் வரக்கூடிய அந்த நிலைக்கு மாறுவதற்கு உழைக்கக்கூடிய கூட்டத்திலே நாமும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறியவனாக என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.